ஸ்பார்க் பிளஸ் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீஸ் இணைந்து வழங்கும் எலெக்ஷன் ரிப்போர்ட் 2026 மாபெரும் கருத்து கணிப்பு. அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை நமது அக்னி நியூஸ் சர்வீஸும் ஸ்பார்க் பிளஸும் கிரவுண்ட்ல போயிட்டு நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம மாவட்ட வாரியா டேட்டாஸ் பார்த்தாலும் இப்ப மண்டல வாரியா அதோட ரிசல்ட்ஸை பார்க்க போறோம். அதுக்காக நம்மளோட அக்னி நியூஸ் சர்வீஸோட சிஇஓ சுரேஷ்குமார் சாரும் மூத்த பத்திரிகையாளர் கோவில் எலின் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் இந்த மண்டல வாரிய தேர்தல் அதாவது கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி 2026 எலெக்ஷன் நீங்க பார்த்த இத்தனை வருஷம் எலெக்ஷனுக்கு என்ன பெக்குலியர் திங்ஸ் இருக்கு? ஒவ்வொரு தேர்தலுமே தனிச்சிறப்புகள் இருக்கும். ஒவ்வொரு தேர்தலுடைய மக்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அவங்க எதை வைத்து முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் மாறுபடும். இந்த 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது முழுக்க இந்த தேர்தல் களத்தில் முதலமைச்சர் அவருடைய சாதனைகளை மக்களிடம் போய் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது மக்கள்கிட்ட அதை சொல்லும் பொழுது அதனுடைய பயன் அவங்க பெற்றது தெரியுது. இப்போ இவர் போய் சொல்லும் பொழுது அந்த மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை, இப்போ போட்ட அந்த 5000 ரூபாய் அந்த இதாக இருக்கட்டும், அல்லது இந்த விடியல் பயணம் திட்டம்னு சொல்கிற பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், இந்த மாதிரி திட்டங்களை முன்வைத்து போவதாக, அதுவும் குறிப்பாக இந்த திட்டங்களோட அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதையெல்லாம் செய்வதற்கு பாஜக அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யலை, நாம் அவங்களுக்கு செலுத்துகிற வரி அதிகம், ஆனால் நமக்கு திருப்பி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கான திட்டங்கள் இல்லை, நமக்கு பேரிடர் நிவாரணம் கூட கொடுக்கறதில்ல, அப்போ அந்த இது வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் எடுக்கிறார். இந்த தேர்தல் வழக்கத்தை விட ஆளுங்கட்சி அதிக நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னன்னா, ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறத போலரைஸ் பண்ணுறதுக்கோ அல்லது அதை மக்களுடைய எதிர்ப்பிலிருந்து அதை கொண்டு வருவதற்கோ ஒரு வாய்ப்பில்லாத களமாக இது இருக்கு. இந்த எலெக்ஷன் 2026 2016 ரெப்ளிகாவா, அதாவது அப்படியே அதோட சேம் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்பவும் திமுக அணி ஒரு பக்கம் இருந்தாங்க, மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாங்க, பாமக அப்ப தனியா போட்டிட்டு இருந்துச்சு. 2016 வந்தது அப்படியே ரிப்ளை ஆகும் அப்படிங்கிறதுக்கான சூழல் இல்லை. அதில் ஒன்று எடுத்துக்கலாம், அப்பொழுது இருந்த ஆளுங்கட்சியே மீண்டும் ஆளுங்கட்சி ஆணுச்சு அப்படிங்கிறது வேணா ரிப்பீட் ஆகும். முதல்ல நம்ம பார்க்க போற மண்டலம் தென்மண்டலம். அதாவது தென்மண்டலத்துல மொத்தமா 56 தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை தென்மண்டலத்துல 2016 கம்பேர் பண்றப்ப 2021 சிக்னிபிகண்ட் லீட் எடுத்திருந்தாங்க திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி அவங்களோட போர்ட்ரஸா கருதப்பட்ட பல இடங்கள்ல தோல்வி அடைந்திருந்தாங்க. முக்கியமா ராஜேந்திர பாலாஜி எல்லாம் தொகுதி மாதிரி சிவகாசியில இருந்து ராஜபாளையத்துல நின்று தோத்திருந்தாரு. சோ இந்த மாதிரி பல தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் தோல்வி அடைந்த 2021 ஆண்டு தேர்தல். இப்ப 2026 அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறது கூட்டணி கணக்குகள். ஏன்னா அமமுகவை தென்மண்டலத்துக்காக தான் அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. பாஜக அங்க ஒரு சிக்னிபிகண்டா எங்களுக்கு இருக்கு, ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க நாடாளுமன்றத்துல வாங்கின வாக்குகள். இப்ப எப்படி சார் இருக்கு? மொத்தம் இருக்கு 58 தொகுதியில யாரு சார் லீட்ல இருக்கா? தென்மண்டலம் மொத்த தொகுதிகள் 58. திமுக 42 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 11 தொகுதியில் முன்னிலை. வாக்கு சதவீதம் எடுத்திங்கன்னா திமுக 44.5%, அதிமுக 36%, டிவிகே 11%, என்டிகே 6.3%, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ் நோட்டா 2.2%. ஹெட் டு ஹெட் ஃபைட் எப்படி சார் இருக்கு? திமுகக்கும் அதிமுகக்கும் நிற்கிற தொகுதிகள்ல ஃபைட் எப்படி இருக்கு? திமுகவும் பாஜகவும் காங்கிரஸ் அதிமுக இப்படி கூட்டணி கட்சிகளுக்கும் எதிரான பிரதான திராவிட கட்சி இருக்கிறப்ப எப்படி இருக்கு? அதே மாதிரி திராவிட கட்சிகள் இரண்டும் டைரக்டா ஹெட் டு ஹெட் ஃபைட் பண்றப்ப அந்த தொகுதிகள் எப்படி சார் இருக்கு? இந்த சர்வேலே தெரியுது 44.5%, அதிமுக 36. டிஃப்ரென்ஸு இது ஸ்வீப் மாதிரி தானே. 8%, 6%, 7%, 5-6% வந்தாலே ஸ்வீப்பு. இங்கே நீங்கள் சொன்ன பேருங்க எல்லாமே தோக்குறாங்க, வெற்றி பெறுவாங்க. நாயனார் நாகேந்திரன் கண்டிப்பாக தோற்றுருவார் சாத்தூரில். ராஜேந்திர பாலாஜி அவரும் தோற்றுருவார் சிவகாசி. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, பிடிஆர் பழனிவேல்ராஜன் ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பாருங்க. முக்கியமா மதுரை மேற்குல நிக்கிற செல்லூர் ராஜு, அவர் மதுரை மேற்குல செல்லூர் ராஜுவை தோக்கடிக்கணும்னு இளைஞர் அணில இருந்து ஒருத்தர்
போட்டிருக்காங்க. அதோட இப்போ எப்படி இருக்கு அவரோட நேருக்கு setting? செல்லூர் ராஜு கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்கு. ஸ்லைட் அட்வான்டேஜ், ஒரு 2 to 4% லீடில் தான் இருக்கார் அவர். மகளிர் வாக்குகளை குறிவைத்து தான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் வாக்கை வந்து திமுக கோர்ல இருந்து எடுக்கிறப்ப அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே வந்துடாதா? புரியல நீங்கள் எல்லாம் பேசுறது. டிவிக்கு எப்படி டிஎம்கே ஓட்டு எடுப்பாங்க? டிவிகேக்கு போகிறது எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு யாரோ இந்த ஃபைனல் இது வந்து ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட் எடுக்கிறவங்க தான் ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அந்த ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட் ஒரு 3% வைங்க, அது எப்போதுமே டிஎம்கேக்கு வராது. அது வந்து வராது. அந்த ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க ஏடிஎம்கேக்கு போடுறாங்க. அதை வந்து இப்போ என்ன விஜய் ஒரு 0.5% பிரிப்பார். புரியுதுங்களா? அது ஏடிஎம்கே ஓட்டு தாங்க இவர் பிரிக்கிறாரு. இல்லை, அதை எப்படி நான் பண்ணேன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் வரை தமிழ்நாட்டில் அதிக அளவில் பெண்களுடைய ஓட்டு அந்த ஏடிஎம்கேக்கு தான் விழுந்துட்டு இருந்துச்சு. அது வந்து பின்னாடி 2019 மாறத் தொடங்கி இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய செயல்பாடுகள், குறிப்பாக அவர் வந்து பெண்கள் நலன் சார்ந்த அந்த திட்டங்கள், அது வந்து அவர் வந்து அதை கொடுத்த முறை, அவருடைய அணுகுமுறை எல்லாம் சேர்த்து அது வந்து டிஎம்கேக்கு ஒரு சாலிடாக அதை வருது. அதுதான் ஏடிஎம்கேக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடியது. இது ஒட்டுமொத்தமாக வந்துருச்சானா வரல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திமுகவுக்கு வாக்களிப்ப பெண்கள், அந்த குடும்பத்து பெண்கள், அவங்க வந்து ஸ்ட்ராங்காக அதில் வந்து டிஎம்கே தான் இருப்பாங்க. ஏடிஎம்கேலையும் அப்படி தான் ரொம்ப காலம் இருந்தாங்க, இப்போவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி சாராதவர்கள்னு இருப்பாங்களே, நியூட்ரல். இந்த நியூட்ரலில் வந்து ஓரளவு இந்த திட்டங்களால் நேரடியாக பலன் பெற்றவர்கள், இவங்களுடைய வாக்குகளை திமுக வந்து அதிகமாக எடுக்குது. அதுலேயும் குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வந்து அதிமுக குடும்பத்துக்கு நிறையா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, அடுத்தது வந்து முக்கியமான ஒரு மண்டலம், மத்திய மண்டலம். மொத்தம் அதில் 37 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை 34 தொகுதிகளை திமுக கூட்டணியும் 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றியிருந்தது. இந்த முறை எப்படி சார் மத்திய மண்டலம் இருக்கு? மொத்த தொகுதிகள் மத்திய மண்டலம் 37 தொகுதிகள். இப்போது திமுக கூட்டணி 35 தொகுதிகளில் முன்னிலை, அதிமுக 2 தொகுதியில் முன்னிலை. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி 47.4%, அதிமுக 35.4%, டிவிகே 9.8%, என்டிகே 5.4%, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ் நோட்டா 2.0%. ஆல்மோஸ்ட் 12% வந்து அதாங்க அங்கே தான் ஹையஸ்ட் வருதுங்க. டெல்டாவில் தான் ஹையஸ்ட் வருது. 12% தான் இது மத்திய மண்டலத்தில். நேயர்களுக்கு தெளிவுபடுத்தலாம், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இது எல்லாமே சேர்ந்தது இந்த மத்திய மண்டலம். புதுக்கோட்டையும் அதில் சேருது. சரி, இந்த இவ்வளோ ஹியூஜ் மார்னிங் 12%னா இது வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் சசிகலா, அங்கே வந்து ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறாங்க. நீங்கள் ரைட் ஃப்ரம் தஞ்சாவூர் வந்து பெல்ட் எடுத்துட்டிங்கன்னா, திருவாரூர், மன்னார்குடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மயிலாடுதுறை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது அப்படியே கன்சாலிடேட் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம வந்து இவரை வந்து வைத்திலிங்கம் டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரை ஒருத்த நாளில் மட்டும் நீங்கள் சுருக்கிக்க முடியாது. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது அந்த டெல்டாவில் இவர் தான் இன்சார்ஜ். அவருக்கு திருச்சியிலேருந்தே அவருக்கு நல்லா தெரியும், டில் மயிலாடுதுறை. அப்போ அவரோட டிஎம்கேக்கு வந்த பிறகு அது இன்னும் ஓட் ஷேர் ஏறுது. அவருக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்குது அவருக்குன்னு. ஏன்னா அவர் பார்த்துருக்காரு, எல்லா தொகுதியும் பார்த்துருக்காரு. ரைட் ஃப்ரம் நன்னிலம், திருவாரூர், எல்லா இடத்துலையும் அவர் பார்த்துருக்காரு. ஒரத்தநாடு, தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லாம் வந்து அவருக்கு தெரியும், அந்த ஏரியாவே தெரியும். அவருக்குன்னு ஒரு தனி பேஸ் இருக்குது. அவர் கரெக்டாக வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டார். அப்போ அவரோட ஸ்ட்ரென்த்தும் இப்போ கூடுது. புரிஞ்சுங்களா? அவரோட ஸ்ட்ரென்த்து கூடுது. அப்போ வரும்போது தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ எதனாலன்னா, இப்போ வந்து சசிகலா போய் டிடிவி தினகரன் ஓட்டையும் ஏடிஎம்கே ஓட்டையும் பிரிக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க வீக்காகிறாங்க. ஏடிஎம்கே இருக்கிற ஓட் ஷேர் வீக் ஆகுது. அங்கே பெருசாக வந்து பிஜேபி ஒன்றும் பெருசாக இது இல்லை. இந்த ஏடிஎம்கேவே பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர்,
இந்த தொகுதிகளை எல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுட்டாங்க. திருவையாறு விட்டுட்டீங்க. திருவையாறு எல்லா இடத்தையும் அவங்க வந்து ஏன்னா திருவையாறு தொடர்ச்சியாக அவர் துரை சந்திரசேகரன் ஜெயிச்சுட்டு பிஜேபி அப்படின்னு கொடுத்துட்டு தாமரையை கொண்டு போய் அங்கெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க. ரெட்டலை நின்னாலே தடுமாறுற தொகுதிகள் அது. அது அப்போ அவங்களுக்கே தெரியுது அங்கே போய் நம்ம இது பண்ண வேணாம். நம்ம வந்து வெஸ்ட்டு இந்த பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய எங்கே கான்சன்ட்ரேட் பண்ண அதாவது நார்த்தில் பிஎம்கே கூட்டணி இருக்கனால நார்த்தில் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது அவங்களே வந்து ஒரு ஒரு இதில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இல்ல ஒரு நீங்க மாதிரி கிவ் அப் பண்ணிட்டாங்களா? டெல்டாவை கிவ் அப் பண்ணிட்டாங்களா? இது ஒன்றும் ஆகாது. ஏன்னா புதுக்கோட்டையில மொத்தம் இருக்க 6 தொகுதிகள்ல 3 தொகுதியை பாஜக கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி அறந்தாங்கி 3மே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அறந்தாங்கில இவரு இப்ப காங்கிரஸ்ல இருக்க திருநாவுக்கரசர் வந்து அங்க வந்து மண்ணின் மைந்தர். அவர் வந்து வின்னிங் ஸ்ட்ரைக் அவருக்கு அதிகம். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் ஹோல்டா அதிமுக இருந்த இடத்துங்கள்னா இப்படி தாரை வாக்குறது எதை நோக்கி நம்ம வந்து ஒரு 30-40 வருஷமா 2 கட்சிகள் திராவிட கட்சிகள் இருந்த இடத்துல ஒரு திராவிட கட்சி தன்னோட இருப்பை வந்து என்னோட இருப்பு வந்து இந்த பகுதியில வேணான்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கட்சி கொடுக்கறது அதை ஆபத்தா நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக இதில் என்னன்னா நீங்கள் சொன்னீங்க பறந்தாங்க அவர் ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு பையன் ராமச்சந்திரன் அவர் இருக்கார். அது ராமச்சந்திரனுங்க பேர் யார் பேருன்னு தெரியுது. எம்ஜி ராமச்சந்திரன் தான் அது ராமச்சந்திரன் வச்சுருக்காரு. இப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் நிற்கிறாரு. ராமச்சந்திரன் உருவாக்கிய கட்சியிலேருந்து யாருமே நிற்காமல் அதை கொண்டு போய் தாமரைகிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ராமரை சொல்கிற கட்சிக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து அவங்களுடைய செட்பேக். அங்கே வந்து இப்போ விஜயபாஸ்கர் இருக்கார். அவர் மட்டும் விராலிமலையில் அவர் நிற்கிறாரு. அவரை ஏற்று இந்த முறை வந்து திமுக மாவட்ட செயலாளரை களமிறக்கியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதி உங்களுக்கு ஒரு இதாகுது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி ஒரத்தநாடில் வந்து போன முறை அவங்க யார்கிட்ட இருந்தாங்களோ அவர் இந்த பக்கம் வந்திருக்கிறது, ஏடிஎம்கே வந்து இந்த பக்கம் வந்திருக்கிறது, அவர் இந்த பக்கம் வந்திருக்கிறதுங்கிறதும் தஞ்சை போன்ற இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு இவங்க ஒதுங்கிறதும் அதிமுக ஒதுங்கிறதும் கும்பகோணம் ஒரு நேரத்தில் வந்து அங்கே வந்து 91 வந்து ராமநாதன் அப்படின்னு ஒருத்தர் குடுமி வைத்தவர். அவர் வந்து காஞ்சி மடத்தினுடைய பரிந்துரையின் பேரில் வந்து எம்எல்ஏவெல்லாம் ரெட்டலையில் எம்எல்ஏ ஆன இடத்துலேருந்து அவங்க விட்டுட்டு போகிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா திருவாரூர், பழனி, கும்பகோணம், திருவண்ணாமலை இது மாதிரி வந்து திருத்தலங்கள் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் பிஜேபி வந்து அங்கே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஜெயிக்கிறதுக்கு இல்லை. இங்கே கணக்கு வேறு. அங்கே வந்து ஒரு 4 பேரை பிடிச்சி போட்டோம்னா நாளைக்கு வந்து அங்கே ஒரு கோயில் நிகழ்வுகள் வரும்பொழுது எப்படி திருப்பரங்குன்றத்தில் பண்ணோமோ அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்கறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இல்லை இது அதிமுகவுக்கு தெரியாது. அதிமுகக்கெல்லாம் அதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு தெரியும்னா முதல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். நல்ல வியாபாரம் பண்ணார். அப்போ பார்த்தாரு இந்த வியாபாரத்தை விட அரசியல் வியாபாரத்தில் நிறையா லாபம் கிடைக்கிதுன்னு வந்ததை தவிர அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கோ அல்லது குறைஞ்சபட்சம் அதிமுகங்கிறதுக்கான என்ன அதோடைய எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் அதை எப்படி கொண்டு போனாங்கங்கிறத பற்றியோ அவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அதோட அடிப்படை பற்றிலாம் அவருக்கு உண்மையே தெரியாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை பெறக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் அவர் அரசியலில் பண்ணுவார். அவர் வந்து தொடர்ந்து ஒரு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காரு, தோற்றுருக்காரு. சேவல் சின்னம் நின்று 1989 ஜார்ஜ் நின்னப்போ சேவல் சின்னத்தில் நின்னே ஜெயிச்சிருக்காரு. எம்பி தேர்தலில் நின்றுருக்காரு, எம்எல்ஏ தேர்தலில் நின்றுருக்காரு. அந்த மாதிரி அவருக்கு வந்து தொடர்ந்து கடந்த முறையும் அவர் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றார். அதாவது திமுக ஆட்சி வரும்பொழுது கூட அவர் தொகுதியில் அவர் நல்ல வெற்றி தான் பெற்றார். ஸோ அவருக்கு வந்து அந்த கணக்குகள்லாம் தெரியும். எப்படி விழுந்து எப்படி பதவியை பெறுறதுன்னு தெரியும். அதை எப்படி தக்க வச்சுக்கிறது 4 வருஷம், எங்கே போய் கை குலுக்கிறது, என்ன மாதிரி பண்ணுறது எல்லாமே அவருக்கு தெரியும். அவ்வளோதான் அவருக்கு கணக்கு தெரியுமே தவிர இதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. எங்கே ஜெயிக்கிறோமோ அங்கே நின்றுட்டு போவோம், எதுக்கு வேறு இடத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு, அவ்வளோதான் அவருடைய இதை தவிர அவருக்கு வந்து அவர்கிட்டலாம் நீங்கள் வந்து ஒரு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கார், ஏதோ ஒரு சாதாரண ஆள் வந்து உட்காந்துட்டாரு, இப்படிலாம் உட்கார முடியுமா வேறு கட்சியிலலாம் கேட்கலாம். ஆனால் அதிமுகங்கிறது என்ன? அதிமுகவில் ஆவுக்கும் தீக்கும் ஒரு விளக்கம் சொல்லுங்கள். அண்ணா என்ன பண்ண சொன்னார், திராவிடம்ங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு அவரே சொல்லிட்டாரு, இருக்கலாம் புராணம் படிக்கணுங்க அப்படின்ட்டார். திராவிடம் என்பதே புராண இதிகாச புழுகுகளுக்கு எதிரான பகுத்தறிவும் சுயமரியாதையும் சிந்தனை கொண்டது தான் திராவிடம். ஆனால் இவர் அதுக்கே புராணம் படிக்கணுங்கன்னு சொன்ன ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அவருக்கு தெரியாதான்னா இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்?
அடுத்த மண்டலம் வந்து வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்துல மொத்தம் 52 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை இதுல வந்து 30-20ன்னு ஆல்மோஸ்ட் வந்து திமுகவும் அதிமுக அணியும் ஒரு மாதிரி 60-40 ரேஷியோல தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதிமுக கூட்டணியோட பாமக கூட்டணி இருந்தது. இந்த டைமும் அதே கூட்டணி இருக்கு. இந்த ஆண்டு நம்மளுக்கு தேமுதிக கூட்டணி ஆட் ஆயிருக்கு. இந்த வடக்கு மண்டலத்துல தான் விழுப்புரம் மாவட்டம் வருது, கடலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம் இதெல்லாம் வருது. சார், இந்த 52 தொகுதிகள் எப்படி சார் ரியாக்ட் ஆகுது? அதாவது இங்க முக்கியமா ராமதாஸ் ஃபேமிலி அந்த பிரச்சனைகள் அதோட ஃபேக்டர்ஸ்ல எப்படி சார் இங்க இருக்கு உட்காய்? இப்போ மொத்த தொகுதிகள் 52 வடக்கு மண்டலத்தில். திமுக கூட்டணி முன்னிலை 35 தொகுதிகள், அதிமுக 17 தொகுதிகள். வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா திமுக 45.1%, அதிமுக 37.2%, டிவிகே 10.6%, என்டிகே 4.9%, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நோட்டா 2.2%. இந்த வடக்கு மண்டல கிளாரிட்டியாக தெரியுது. பிஎம்கேக்குள்ள டாக்டர் சீனியர் ராம்தாஸ் அண்ட் ஜூனியர் ராம்தாஸ் அந்த ஃபேமிலி ஃபியூட் தனித்தனியாக நிற்கிறாங்க. இவர் மிஸ்டர் ராம்தாஸ் வந்து விகே சசிகலாவோட ஒரு 5வது அணி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஓட் ஷேர் வந்து கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது ஏடிஎம்கேக்கு. அந்த டோட்டல் பிஎம்கேயோட ஓட் ஷேர் அந்த 5% கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இவர் சீனியர் ராம்தாஸ் கொஞ்சம் பிரிக்கிறார், ஒரு 1-1.5%. அதுதான் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 45, இப்போ 45 இயர்ஸில் இருக்காங்க. அவங்கள 45 to 70 அவங்க எல்லாம் வந்து சீனியர் ராம்தாஸ் தான் விரும்புகிறாங்க, அன்புமணி ராம்தாஸ் விரும்புறதில்ல. இன்னொரு பாயிண்ட் வந்து டிஎம்டிகே இங்கே வந்தனால ஓட் ஷேர் வந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க அந்த அந்த பெல்ட் எடுத்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, ஈவன் விழுப்புரம் மாவட்டம் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமாக வடக்கு மண்டலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளோட ஃபேக்டர் எப்படி சார் இருக்கு? இருங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் வடக்கு மண்டலத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து அவங்க ஓட் ஷேர் வந்து இந்த தடவை ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஜாஸ்தி இருக்கும். 8 சீட்டில் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இந்த தடவை அட்லீஸ்ட் 75 to 80% ஸ்ட்ரைக்கிங் ரேட் வருவாங்க. அவங்க ஓட் ஷேர் வேறு வருது. அந்த இங்கே வந்து 1 இயர் கன்சாலிடேட் ஆகலை. டிஎம்கே வந்து நீட்டாக அவங்க வந்து அவங்க அர்த்தமேட்டிக் வந்து நான் 1 இயர் கன்சாலிடேஷன் முதலியே பண்ணிட்டாங்க. 2019, 2021, அப்புறம் 2024 விக்ரவாண்டி பைப்போல் எல்லாத்தையுமே கன்சாலிடேட்டட். இப்போ என்ன ஆச்சு, 1 இயரையும் கன்சாலிடேட் பண்ணுறாங்க. 1 இயரோட இதுவும் கன்சாலிடேஷன் டிஎம்கே அலையன்ஸ்க்கு வருது. அப்போ இருக்கும்போது என்னன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப வீக்கராங்க. இப்போ டிஎம்டிகே இங்கே வந்தனால இன்னொரு ப்ளஸ்ஸு. அதே இல்லாமல் இவங்க 2 சீனியர் அண்ட் ஜூனியர் ராம்தாஸ் இது வந்து டிஎம்கேக்கு தான் கன்சாலிடேட் ஆகுது இந்த ஓட்டு. அந்த ஃபுல் 1 இயர் இவங்க என்ன ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்துச்சோ அது ஆறதில்லை. இதுதான் ஃபேக்டர். இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, இந்த வடக்கு மண்டலத்தில் இந்த அதர்ஸ்னு இருக்கிறதுக்குள்ளார பிராக்கெட்குள்ளார தான் ஒரு டாக்டர் ராமதாஸோட அந்த கூட்டணி வருதா? இந்த 2.2. ஆமாம், அதுக்குள்ளே தான் வருது. ராம்தாஸ், சசிகலா எல்லாம் இதுக்குள்ளே தான் வராங்க. இப்போ ராம்தாஸ் நிறைய பிரிப்பார், அவர் நிறைய பிரிப்பார். இது வந்து டிஎம்டிகே வந்து நல்ல கன்சல்டேட் பண்ணுறாங்க இங்கே இந்த இதில் வடக்கு மண்டலத்தில் டிஎம்கே அலையன்ஸ்க்கு. அதனால தான் இந்த ஓட் ஷேரே இவ்வளோ வருது. வடார்காடு தென்னார்காடுன்னு பழைய இதுதான். அதில் வந்து ஏற்கனவே வடார்காடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்து எல்லாருமே கலந்த ஒரு பகுதி. நீங்கள் வந்து 1 இயர்ஸ், நான் 1 இயர்ஸ், அதில் வந்து முதலியார், நாயுடு, பர்டிகுலராக நீங்கள் எல்லோரும் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இங்கே. அது வந்து ரொம்ப ஒரு டாமினேட்டட் ஏரியா. இந்த தடவை டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து தன்னைத்தானே வந்து தனக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வேணாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ண மாதிரி தான் பிஜேபிகிட்ட போய் சேர்றாங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து இப்போ கடந்த எம்பி தேர்தலில் தனியாக நின்று அவங்க கூட வந்து எஸ்டிபிஐ வந்து நின்றுச்சு. ஆனால் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ எஸ்டிபிஐ இங்கே இருக்குது. இங்கே அவங்க முழுமையாக அவங்களும் ஈடுபாடோடு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தொகுதியை அவங்க ஒதுக்கி இருக்கிறனால நன்னிலம் தொகுதியை டெல்டாவில் அது கொஞ்சம் ஓரளவு அங்கே வந்து அவங்களுக்கான வாக்குகளும் இருக்கக்கூடிய தொகுதி தான். அப்போ வந்து மற்ற பகுதிகள் எல்லாம் அது எதிரொலிக்குது, நல்லாவே அது கன்சாலிடேட் ஆகும். அது நீங்கள் அதை ஒன்று முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் இந்த 1 இயர், நான் 1 இயர் அப்படிங்கிற ஹிந்து இதில் இருக்கிற கேஸ்ட் மட்டும் இல்லை,
ரிலீஜியஸ் மைனாரிட்டியோடையில அதில் வந்து பர்டிகுலராக வந்து இவங்களோடது. அது மாதிரி வெள்ளூர் பகுதியில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இருக்குது. ஸோ இந்த மைனாரிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் சேரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் அது வந்து இந்த பக்கம் கொண்டு வருது. அதில் தான் உங்களுக்கு அப்படியே தென்னார்காடு மாவட்டத்துக்குள்ளே போகும்பொழுது கடலூர், விழுப்புரம் இந்த பக்கம் நீங்கள் அப்படியே போகும்பொழுது அங்கே வந்து உங்களுக்கு தேமுதிகவும் உங்களுக்கு ஒரு பலம் கொடுக்குது அந்த இடத்துல. அதனால தான் இந்த தடவை வந்து உண்மையாக சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் நேரடியாக வன்னியர் அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா ராமதாஸ் அவர்களும் இங்கே இல்லை. அன்புமணி ராமதாஸ் அவர் பிஜேபியோடு இருக்கார், எம்பியும் ஆகிட்டார் அவர். கடந்த முறை இருந்த வேல்முருகனும் இப்போ இல்லைங்க. ஆனாலும் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனுங்கிறது எப்பொழுதுமே அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது 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 இருக்கும் பொழுது மற்றது இணைகிறனால இங்கே வந்து ஒரு சில தொகுதிகள் உண்மையிலே கடும் போட்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதை நான் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் வந்து நான் வன்னியர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வன்னியர்லேயும் ஒரு பகுதிகளை சேர்த்து ரிலீஜியஸ் மைனாரிட்டியும் சேர்த்து பார்க்கும் பொழுது டோட்டலாக அந்த வந்து நார்த்தன் ரீஜனில் வந்து டிஎம்கேக்கு நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே இப்போ இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்த காலத்திலும் வந்து திமுக ஒரு எதிர்க்கட்சி கணக்குக்கு வருது அப்படின்னா அதுக்கு வந்து சென்னை, நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸ், அப்புறம் டெல்டா, இதுதான் எப்பொழுதுமே இருக்கும். சார், முக்கியமான அடுத்த ஒரு முக்கியமான மண்டலம் தமிழ்நாட்டோட டிசைசிவ். இந்த மண்டலத்தை யார் வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் வென்ற மண்டலத்தை தக்க வைக்கணும்னு ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் நாங்கள் போன டைம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மண்டலத்தில் எங்களால் ஸ்கோர் பண்ண முடியலன்னு இருக்காரு. அதில் இன்ட்ரூஸ் பண்ணணும்னு ஒருத்தர் இருக்காரு. மேற்கு மண்டலம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இந்த முறை? மேற்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் 50 தொகுதிகள். திமுக 30 தொகுதிகளில் திமுக அலைட்ஸ் வந்து முன்னிலை. அதிமுக 20 தொகுதிகளில் முன்னிலை. மேற்கு மண்டல வாக்கு சதவீதம் திமுக அலைன்ஸ் வந்து 43.4%, அதிமுக 38%, டிவிகே 12.1%, என்டிகே 4.3%, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ட் நோட்டா 2.2%. சரி, இந்த வாக்கு சதவீதத்தில் திமுக அதிமுக நம்ம அப்புறமேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தாவேக்கா வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு லீடு எடுத்திருக்காங்க, 12.1%. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா 5-7ன்னு இருந்த 5-6ன்னு இருந்த இடத்துல இங்கே 4.3ன்னு குறைஞ்சிருக்காங்க. அந்த ஸ்டிங்குக்கான காரணம் இங்கே வந்து இவங்களோட எமர்ஜுக்கான காரணம் என்ன சார்? இங்கே வந்து சிட்டிஸில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர், உதகமண்டலம், அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், அந்த சிட்டி பெல்ட்ஸ் எல்லாமே இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆவரேஜாக 8 to 11%, 12% வரைக்கும் வராங்க சிட்டிஸில் எல்லாமே. இப்போ கோயம்புத்தூர் சிட்டி எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்தில் அவங்க ஒரு 13% வராங்க. கோயம்புத்தூர் நார்த் எடுத்திங்கன்னா 14% வராங்க. தொண்டாமுத்தூரில் ஒரு 20 வார்டு கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்குது, 10 வார்டு. அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே எடுத்துட்டிங்கன்னா சிங்கநல்லூரில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்லா. இதெல்லாம் சிட்டிக்குள்ளே. சூலூர் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. கிணத்துக்கடை எடுத்துட்டிங்கன்னா கம்மியாக இருக்குது. பொள்ளாச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. வால்பாறை எடுத்துட்டிங்கன்னா இவங்க எக்ஸிஸ்டன்ஸே இல்லை டிவிக்கே. அதனால் இந்த சிட்டி பாக்கெட்ஸ் இந்த இடத்துல எல்லாமே இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த 10.6% வருது. 4.9 போன இதில் கூட 5 கீழே தான் இருந்தாங்க. 4.3 என்னமோ தான் மேற்கு மண்டலத்தில். இப்போ 0.6% ஏறி இருக்கு என்டிகேக்கு. அடுத்தது அதான் திமுக அதிமுகவோட ஃபோர்ட்ரஸ் லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 41, அதாவது 2 பேரும் ஒரே அளவு தான் இருந்தாங்க. ஆனால் தோல்வி விகிதம் பார்த்தீங்கன்னா திமுக அதிகமாக இருந்துச்சு. 18 தான் சீட் தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்த கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தில். அதிமுக வந்து ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. சேலத்தில் ஒரு தொகுதி, கோயம்புத்தூரில் 10 தொகுதியும் அதிமுக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. ஒரு தொகுதியை தவிர்த்து சேலத்தில் 10 தொகுதியை ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் இந்த சிக்னிஃபிகண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5% லீடு வர்றதுக்கான திமுக லீடு வர்றதுக்கான காரணம் என்ன? மேற்கு மண்டலத்தில் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து ஒரு முதலமைச்சரே கோவை பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி, நான் 5 ஆண்டுகளில் எந்த ஊருக்கு அதிகம் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் என்ன கேட்ட மாதிரி அவர் தொடர்ந்து அந்த இதில் வந்து கவனம் செலுத்தி
நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுலையும் வெற்றியும் காட்டியிருக்காங்க. அவங்க செய்த திட்டங்கள், அது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், கடந்த முறை ஒரு பெரிய இது இருந்துச்சு. என்னென்னா, அவர் சொன்ன மாரி கொங்கு வேளாளர் சமூகத்தில வந்து அப்போ வந்து சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா எடப்பாடி பழனிசாமி இருந்தார். நம்ம சமூகத்தில் ஒரு அ முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து அது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. கொஞ்சம் கட்சி எல்லைகள் கடந்தும் அந்த பார்வைகள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆவாரா? அல்லது பீகார் நிதிஷ்குமார் மாரி ஆவாரா? எங்கேயாவது கவர்னரா போவாரா? அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு பார்வைகள் இருக்கிறனால, இப்போ இந்த முறை வந்து அந்த நம்பிக்கை அவர் வந்து அந்த 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 இடத்துல அவரு ஒரு இதா இல்ல. மேற்கு மண்டலம் கடந்த முறை ரொம்ப திமுக வந்து எதிர்பாராத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட மண்டலம் தான். கண்டிப்பா அதில வந்து சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் செந்தில் பாலாஜி போய் அதில கொஞ்சம் இது பண்ணாரு. இப்ப அவர் வந்து போன முறை எப்படி அரவக்குறிச்சிய விட்டுட்டு கரூருக்கு போனாரோ, சவாலான இடத்துக்கு. இப்ப கரூர விட்டுட்டு அவர் வந்து கோவை தெற்கு அப்படின்னு கடந்த முறை பிஜேபி நின்ன தொகுதிக்கு போனா, இப்ப பிஜேபி தெறிச்சு ஓடிடுச்சு. அடுத்து வேற இதுக்கு போறேன்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கனால அவங்க நம்பிக்கையா இருக்காங்க. 10 தொகுதி கோயம்புத்தூர்ல, சேலத்தில இருக்கக்கூடிய தொகுதிகள். இதிலெல்லாம் கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு அவங்க வந்து கரையேறி வருவார்கள். அது ஒட்டுமொத்த அளவுல வந்து அதுக்கு வந்து இருக்கும். பாதிக்கு மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஒட்டுமொத்த அளவுல வரும் என்பது தான் இதுல இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை மண்டலம். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல மொத்தம் இருக்க 37 தொகுதிகள்ல 36 தொகுதிகள் திமுக கூட்டணியும், ஒரு தொகுதிய மட்டும் மதுராந்தகத்த மட்டும் அதிமுக கூட்டணி கைப்பற்றிருந்துச்சு. இந்த முறை இந்த 37 தொகுதி எப்படி சார் இருக்கு? தாவேக்காவோட இன்டிவியூஷன் எப்படி இருக்கு? அவ்வளவுதான். இப்போ சென்னை மண்டலம் 37 தொகுதிகள். திமுக கூட்டணி போன வருஷம் மாதிரியே தான் இப்போ 2021 மாதிரி 36 தொகுதியில் முன்னிலை. அதிமுக ஒரு தொகுதியில் முன்னிலை. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி 46.7%. அதிமுக கூட்டணி 29.8%. டிவிகே 14.1%. என்டிகே 7.1%. மற்றவர்கள் இண்டிபெண்டன்ட் நோட்டா 2.3, 2.3%. இது வந்து 46.7க்கும் 29.8க்கும் அந்த இடத்துல ஹியூஜ் மார்ஜின் இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் அதான் ஸ்வீப் பண்றேன். அதான் ஸ்வீப் பண்றேன். சென்னை 14 தொகுதியில் அப்படிதான் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக வந்து அது பெருசா எப்பொழுதுமே எடுத்துக்காத தொகுதி. மாவட்டம் எப்பொழுதுமே சென்னையை பொறுத்த வரைக்கும். ஜெயலலிதா பீரியட்ல தான் ஓரளவு அவங்க வந்து 91ல வந்து அது ஒரு ஆக்சிடென்ட். அது அரசியல் ஆக்சிடென்ட் அது. அதனால பல தொகுதிகள் ஏடிஎம்கே வென்றுச்சு. பின்னாடி வந்து அவங்க 2011ல தான் அவங்க வந்து ஓரளவு அதில வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க. 2011ல பெருமளவுல ஜெயிச்சாங்க அவங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த இத அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியல. 2016லயே திரும்ப டிஎம்கே ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 16ல 11 சீட்ஸ் ஆமா வந்து ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ லாஸ்ட் டைம் ஃபுல்லா ஸ்வீப் பண்ணாங்க. இப்போ என்ன அப்படின்னா, டிவிகே ஃபேக்டர். இப்போ இவங்க சொன்ன மாரி டிவிகேங்கிறது வந்து நகர்ப்புறங்கள்ல அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது, சென்னை இருக்கிறது தலைநகரம். இங்கே பொதுவாவே சினிமாக்காரர்களுடைய தலைநகரமும் இதுதானே இருக்கு. வந்து அதனால அந்த இம்பேக்ட் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அது அவங்களும் நம்புறனால தான் அவங்க வந்து டிவிகே தலைவர்லேருந்து அடுத்தடுத்த கட்ட ஆட்களும் வந்து சென்னையில உள்ள தொகுதிகள்லயே போட்டி போடுறாங்க. இப்போ நீங்க இதே பார்த்தீங்கன்னா, அதிமுகல பெரும்பாலும் தலைகள் வந்து சென்னையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போட்டி போடுவாங்க. ஆனா இவங்க வந்து இங்க தான் மேக்ஸிமம் போட்டி போடுறாங்க. அதிமுக பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர், முதலமைச்சர் அவருக்கு எதிரா யாரை நிறுத்தப் போறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு முன்னாள் கவுன்சிலரை வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்கங்கிறதுலேருந்தே அவங்க சென்னையை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு. பட் திருவிக நகரை அவங்க வேற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும். முக்கியமா இந்த டி நகர் தொகுதி வந்து கடந்த முறை ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின் 168 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் திமுக வெற்றி பெற்றிருந்துச்சு. அதிமுக 2ஆம் இடம். இப்ப அதே கடந்த முறை போட்டியிட்ட அவரு சத்யாவே போட்டியிடுறாரு. சத்யா
ஆமா, அவர் அதிமுகவில் சத்யா போட்டிருக்காரு. திமுகல வேட்பாளர் மாத்திருக்காங்க. மாத்திட்டு ராஜா ராஜா அன்பழகனை அவங்க போட்டிருக்காங்க. திமுக மூத்த தலைவர் அன்பழகனோட பையனை பையன் ராஜா முன்ன நின்னவரும் அவரோட தம்பி தான் நின்னாரு. தடவை நிற்கிறவர் அவருடைய பையன் நிற்கிறாரு. அந்த தொகுதி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில தொகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களின் காரணமாக அங்கே ஒரு சில தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. பட் அது பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவான சூழல்கள், குறிப்பாக திமுக ஆட்சியில் சென்னையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிறது ஒன்று, கட்டி கொடுக்கப்பட்டிருக்க குடியிருப்புகள், அது போக கோரிக்கைகள், மக்களோட கோரிக்கைகளை கவனித்து நிறைவேற்றுவது. அதை நீங்கள் சொல்கிற அதே டி நகர் தொகுதி, தியாகராய நகர் தொகுதி, இது டி நகர் கிடையாது, தியாகராய நகர். அந்த தியாகராய நகர் மேற்கு மாம்பலம் பகுதியில் கவுன்சிலராக வந்த பிஜேபி சார்பில் வந்தவங்களே அந்த அம்மாவே என்ன சொன்னாங்கன்னா, திமுக அரசு நான் கேட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குது அப்படிங்கிறதான். ஸ்பார்க் பிளஸ் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீஸ் இணைந்து வழங்கும் எலெக்ஷன் செலெக்ஷன் ரிப்போர்ட் 2026 நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த யார் அடுத்த முதலமைச்சர், எந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற போகிறது, இதோ உங்களுடன். சார், நம்ம பார்த்த 5 மண்டலத்தோட ரிசல்ட், 234 தொகுதியில் எந்த கூட்டணி முந்துகிறது, எத்தனை தொகுதிகளில் அவங்களோட வாக்கு சதவீதம்? இப்போது பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 178 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 56 இடங்களில். ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 45.4%, அதிமுக கூட்டணி 35.3%, டிவிகே 11.5%, என்டிகே 5.6%, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ், நோட்டா, மற்ற கட்சிகள்லாம் 2.2%. சார், இங்கே நமக்கு பார்க்குறது லாஸ்ட் டைம் ஒரு வேவ் எலெக்ஷன்லேயே 159 தான் திமுக அலைன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 19 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கான காரணங்கள் என்ன? அதான் வெஸ்ட் ஜோனில் 20 சீட்ஸ் ப்ளஸ் ஆயிடுறாங்களே. மேற்கு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் அது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும் பொழுது நிச்சயமாக திமுக கூட்டணிக்கான எண்ணிக்கை அதிகரிக்கும். மற்ற மண்டலங்களில் பெரும்பாலும் மாற்றங்கள் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. அது போன அந்த தொகுதி வந்துச்சுன்னா இந்த தொகுதி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட நிலைமைகள் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் கருத்தை பதிவிட்டீங்க. நம்ம வேறொரு அக்கேஷனில் எக்ஸிட் பண்ணப்போ பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.